ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் ஆயிரம் கதைகள் இருக்குது. அதுலேருந்து ஒரு 4-5 கதையை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கதைகள்லாம் எப்பவுமே நம்மளுடைய கல்ச்சரில் என்ன ஆகும்னாக்கா, காலப்போக்கில் மாறிண்டே இருக்கும். கொஞ்சம் எம்பலிஷ் பண்ணுவாள். அது இல்லாமல் ஒரிஜினலில் எப்படி இருக்கோ அதே மாதிரி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்றைக்கி நான் சூஸ் பண்ண கதை 5வது காண்டம் 8வது அத்தியாயம் 6லேருந்து 11 வெர்சஸ். திருக்குறளை வச்சு நான் ஆரம்பிப்போம். காக்கப்பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் நூங்கில்லை உயிர்க்கு. இதுதான் திருக்குறள். சரி, இப்போ நம்ம கதைக்கு போவோம். ஒரு காலத்தில் ஒரு அவதாரம் இருந்தார். அவர் பேர் ரிஷப தேவன். இந்த ரிஷபதேவன் விஷ்ணுவோட அவதாரம்னு சொல்கிற சப்போஸ் டு பி விஷ்ணுவோட அவதாரம், ஒன் ஆஃப் தி அவதாரஸ். அவரோட பையன்தான் பரதன். இந்த பரதன் தான் நம்மளுடைய புராணப்படி முதல் ராஜா. இந்த பரதராஜா ரொம்ப நல்லா ஆண்டுட்டு இருந்தார். அவருடைய நாட்டை அவருடைய வயசாக கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் வழிக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. நம்ம கல்ச்சரில் இருக்கு இல்லையா, 4 பாகமாக பிரிக்கணும் இல்லையா நம்மளுடைய வாழ்க்கையை. அதில் 3வது பாகத்தில் கொஞ்சம் டிட்டாச்மெண்ட், ஸ்லைட் டிட்டாச்மெண்ட், அட் த சேம் டைம் கொஞ்சம் அப்பப்போ டேக் கேர் ஆஃப் த கிங்டம், ஃபேமிலி அண்ட் ஆல் தட். ஆனால் மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கெட் இன் டு தட். அந்த நிலைமையில் இருந்தார் இவர். ரொம்ப சின்சியராக, டிசிப்ளின்டாக எல்லாம் பண்ணுவார். மெடிடேஷன், ப்ரே பண்ணுறது எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவார் எல்லாம். அப்படி இருந்தவர் ஒரு நாளைக்கு மெடிடேஷனுக்காக இந்த காட்டுக்குள்ளே போகிறார். நதிக்கரையில் ஒரு சின்ன மான் பார்க்குறார். குட்டி மான் தனியாக இருக்குது. பாவம், புது குட்டி மாதிரி தோன்றுறது. அது ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்குது. அதுக்கு எங்கே போகிறது என்னன்னு தெரியல. சுற்றி பார்க்குறாரு, அதனுடைய அம்மா இல்லை எங்கே. ஏன்னா அந்த நதியில் ஒரு வெள்ளத்தில் அந்த அம்மா அடிச்சுன்னு போயிடுது. குழந்தை தப்பிச்சுடுது. இந்த ராஜா அதை பார்த்த உடனே கம்பேஷன் வந்துடுது. ஒரே ஆதங்கம். நாடா இது இப்படி ஆகிடுது எங்கள் மானுக்கு அப்படின்னு ஒரு ஃபீலிங்கில் அவர் அப்படியே எடுத்துட்டுறாரு. அதை கையில் வந்தப்புறமா அது மேலே அட்டாச்மெண்ட் வந்துடுது. அதை தினம் சாப்பாடு போட்டு பார்த்துக்கிறாரு. யாரானா கிட்ட வந்தாக்கா ஒரே கோபம் வருது அவருக்கு. ஏன்னா அவர் பயப்படுறாரு, யாரானா ஹர்ட் பண்ணிட்டு போகிறாள் இல்லையா அதுன்னு. அது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அதுக்கு இவருக்கு அப்படியே மனசு உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட். நாட்டில் இருக்கிற மந்திரிங்கள்லாம் அவர்கிட்ட வந்து எதனா முக்கியமான விஷயம் சொன்னாக்கா ஃபோக்கஸே பண்ண முடியாது அவரால். இதை பற்றியே நினச்சிட்டு இருப்பார். அதை கையில் வச்சுட்டு தான் எங்கேயுமே போவார் சின்னதாக இருக்கும்போது. மெடிடேஷனுக்குன்னு உட்காந்தாக்கா மெடிடேஷன் பண்ண ஆரம்பிப்பார். திடீர்னு அதை ஞாபகம் வந்துடும். ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது மெடிடேஷனில். அதே மாதிரி ப்ரேயர்ஸ்லேயும் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒன்றுமே அவரால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அந்த மாதிரி வருஷம் போகிட்டே இருக்கு. அது மான்குட்டி பெருசாகிடுது, நல்ல மானாக எடுத்தது. அதுக்கு இப்போ ஃப்ரீடம் வேணும். இவர் கூட இல்லாமல் அப்பப்போ காட்டுக்குள்ளே தானாக ஓடி போயிடும். அப்போ தான் இவருக்கு கொஞ்சம் புரியுறது, இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் நம்ம அந்த மான் மேலே வச்சுட்டு இருக்கிறது கரெக்டு தானா அப்படின்னு தோன்றுறது. கொஞ்சம் சீரியஸாக, கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணுறாரு. அப்போ தான் அவருக்கு வந்து அந்த தான் பண்ண தப்பு புரியுறது. எவ்வளோ நெக்லெக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம.
முக்கியமான வேலையெல்லாம் விட்டுருக்குமே, அது தப்பு இல்லையா அப்படின்னு தோன்றுறது. ஸோ அது அந்த 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 நினைவு வந்த உடனே திருப்பி உடனே எல்லாம் அவருக்கு கிளியர் ஆயிடுது. அவர் அந்த காட்டிலே விட்டுடுறாரு, அது பழச்சிக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுன்னு எடுத்ததுக்கு அந்த டிட்டாச்மெண்ட் வந்துடுது. என்னுடைய மாறல் என்னன்னாக்கா, டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் இந்த மெட்டீரியல் திங்ஸ் மாத்திரம் போகாது. அவ்வளோ ஒன்றும் எனக்கு என் கார் மேலெலாம் அது டென்ட் வந்தால் வரட்டும், அது சின்னதாக விஷயந்தான் அப்படின்றது ரொம்ப சுலபமாக நம்மளுக்கு வந்துடும். அதே மாதிரி என்னுடைய ஒய்ஃபு அப்பா அம்மா எல்லாம் அதெல்லாம் பற்றி கவலை கிடையாது எனக்கு. நான் கொஞ்சம் டிட்டாச்சாக தான் இருக்கேன். அவங்க எப்படி இருந்தாலும் சில்ட்ரன், கிராண்ட் சில்ட்ரன் இருக்கிறபடி இருக்கட்டும். எனக்கு அந்த டிட்டாச்மெண்ட் இருக்குன்னு அந்த ஒரு பெருமையாக இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சின்ன விஷயம் இந்த காலத்தில் நம்ம கையில் பிடிச்சிட்டு இருக்கிற மான்குட்டி எதுனாக்கா டெலிஃபோன். அதை விடவே மனசு வராது நம்மளுக்கு. அது கூடவே தான் இருப்போம், அதுக்கிட்ட தான் பேசுவோம், அது கிட்ட தான் அதோடு தான் விளையாடுவோம். இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும்போது இருக்க வேண்டியதுதான். அதில் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. அதாவது இந்த கதையில் கூட கம்பேஷன் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அந்த கம்பேஷனை பார்த்து நாட்டு ஜனங்கள்லாம் ரொம்ப பெருமைப்படுறான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு அந்த ஒரு கோபம் வந்துடுறது. ராஜா இப்படி ஆயிட்டாரு, முதல்ல ராஜா மேலே பெருமைப்பட்ட அதே மனுஷா இவர் இப்படி நெக்லெக்ட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு ஒரு ஆதங்கம் வந்துட்டு அவளுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ இந்த டெலிஃபோன் அது இருக்க வேண்டியது, அது முக்கியமான விஷயம். பட் அது அடித்தாக்கா என்னால் மெடிடேட் பண்ண முடியாது. அது கையில் உருன்னு பண்ணிட்டுனாக்கா உடனே என்னோடய ஸ்பிரிச்சுவல் தாட்லாம் போயிடும். அப்படி இருந்ததுனாக்கா நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இந்த காலத்தில் அந்த நியூரோ சயின்ஸில் கூட அதை பற்றி கண்டுபிடிச்சிருக்கா, அதை பற்றி சொல்கிறான். அது பேர் சட்டில் நியூரல் ஹேபிட் அப்படின்னு பேர் இருக்குது. இது மைண்டை அப்படியே கேப்சர் பண்ணிடும். ஸ்மால் திங் தட் கேப்சர்ஸ் யுவர் மைண்ட். அப்படியே அதை உன்னோட மைண்டை வேறு எந்த விஷயத்துலையும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் ஆக்கிடும். அந்த நிலைமையை பற்றி அந்த நியூரல் நெட்வொர்க்ஸ், பிரெயின் நியூரல் நெட்வொர்க்ஸ் பற்றி படிக்கிறவா சொல்கிறா. ஸோ இட் ஹஸ் சம் சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட். அதை எப்படி சரி பண்ணுறதுனாக்கா, அந்த முதல் திங் இஸ் பிகமிங் அவேர் ஆஃப் இட். நான் அந்த மாதிரி நான் மெடிடேட் பண்ணும்போது இந்த ஃபோன் வந்தாக்கா நான் அதை பற்றி நினைக்கிறேன்னா, ஐ மஸ்ட் பிகம் அவேர் ஆஃப் தட் அப்படின்றது தோணித்துனாக்கா அது வேண்டியது தானா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். வந்ததுனாக்கா ஆன்சர் கரெக்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது வேண்டியது இல்லை அப்படின்னாக்கா நம்ம ஃபோன் வச்சுருவோம். ஸோ அந்த திருக்குறளும் அதே தான் சொல்கிறது. காக்கப்பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் நோங்கில்லை உயிர்க்கு அப்படின்னாக்கா, இந்த முதல்ல இந்த மனசை கட்டுப்படுத்துறது தான் முக்கியமான விஷயம். அது இருந்தால் மற்றது எல்லாம் கிடைக்கும். ஃபோக்கஸ், அதாவது நம்ம கர்மமே கண்ணாயினார் அப்படின்னு சில பேர். அந்த ஃபோக்கஸ் இருந்ததுன்னா தான் நம்மளால் எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பண்ண முடியும். அப்படின்றது தான் நான் இதுலேருந்து கற்றுக்கிறேன்.